ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் ஹெர்பல் கேர். இன்றைக்கி நம்ம மாஸ் ஹெர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகோனட் மில்க் ஷாம்பு தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இப்போ ஷாம்பு பேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80 கிராம் வந்து எடுத்துக்கலாம். கோகோனட் மில்க் 20 கிராம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் சேர்க்கலாம், இல்லைனா பவுடரை வந்து டிஎம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். மில்க் ப்ரோட்டீன் வந்து 2 ml எடுத்துக்கிறேன். செட்ரிமோனியம் குளோரைடு வந்து 1 ml. இது வந்து நம்மளுக்கு கண்டிஷனிங்காக. ஃபினாக்சி எத்தனால் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் என்ன ஃப்ரேக்ரன்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து ஷாம்பு பேஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 80 ml ஷாம்பு பேஸ் நம்மளுக்கு வேணும். நான் இது வந்து 100 ml ஷாம்பு பேஸ் வந்து இருக்குது. இது வந்து நம்ம ஆல்ரெடி ஷாம்பு பேஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. அதனால நான் 20 ml எடுத்து வச்சேன்னா அது வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால நான் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது 80 ml ஷாம்பு பேஸுக்கு 20 ml வந்து நீங்கள் வாட்டர் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி தான் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் வாட்டராக இருந்தாலும் சரி தான், ஹைட்ரோசல் சேர்த்தாலும் சரி, கோகோனட் மில்காக இருந்தாலும் சரி, கோட் மில்காக இருந்தாலும் சரி, நீங்கள் எது சேர்க்குறீங்கனாலுமே ஒரு 20 ml வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோகோனட் மில்க் ஷாம்புக்கு இந்த மாதிரி பேர்ல் ஷாம்பு பேஸ் தான் நமக்கு தேவை. ஸோ அது வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா கோகோனட் மில்க் வந்து நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கலை. நான் வந்து அதை லைட்டாக பாயில் பண்ணி பவுடரை பாயில் பண்ணிவிட்டு லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு தான் நான் வந்து இதில் பண்ணியிருக்கேன். டிஎம் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்க் ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா, அது பவுடர் பேஸில் கிடைக்கிது. நான் இன்றைக்கி என்னென்னா கொஞ்சம் கெட்டியாயிருச்சு அப்படிங்கிறனால அதுவுமே நான் டிஎம் வாட்டரில் கலக்கிட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதோட திக்னஸ் லைட்டாக நம்மளுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியுதா, இந்த மாதிரி தான் வரும். சப்போஸ் நீங்கள் வாங்குகிற பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியாக ஆகிரும். ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் எவ்வளோ நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ரெண்டாவது யூஸ் பண்ணிக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் வேறு ஏதாவது ப்ரோட்டீன் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செட்ரிமோனியம் குளோரைடு அது வந்து நம்ம கண்டிஷனிங்காக. இப்போ வந்து நீங்கள் ஒரு 2 ml சொன்ன இல்லையா ப்ரோட்டீன், அதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். வேறு 2 ஆப்ஷனல் எடுத்துக்கலாம். இது 1 ml இது 1 ml அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். வீட் இருக்குது, ஓட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் எல்லாமே இது 2 ml சேர்க்குறோம், இது 2 ml சேர்த்தா நம்மளுக்கு பெனிஃபிட் நிறைய இருக்கும் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. நம்ம 2 ml சொல்லியிருக்கோன்னா அந்த 2 ml தான் சேர்க்கணும். அதை வந்து நீங்கள் இதை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இது 1 ml இது 1 ml அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது செட்ரிமோனியம் குளோரைடு வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் பேலன்ஸ் இருக்குது. ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வேணும். ஷாம்பு அப்படின்னா ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அது வந்து மைல்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கணும். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதிகமாக வந்து நீங்கள் ஃப்ரேக்ரன்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், நிறைய நீங்கள் ஃப்ரேக்ரன்ஸ் ஊற்றும் போது தலையில் வந்து எரிச்சல் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, கம்மியாக நம்ம சொன்ன அளவு தான் போடணும், ரொம்ப ஜாஸ்தி போடக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 வந்து ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ், அதுக்கப்புறமா ப்ரிசர்வேட்டிவ் இதெல்லாமே லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளோட ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப செல்ஃப் லைஃப் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து மேலே லைட்டாக போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ராங். அதனால் ஃபுல்லாக எல்லா ப்ராடக்ட்லேயுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா இதில் நுரைகள் எல்லாமே இருக்கும். நீங்கள் உடனே பாட்டிலில் போர் பண்ணுறதோட நீங்கள் இந்த பாக்ஸை அப்படியே நீங்கள் ஓரமாக வந்து ஒரு பாலித்தீன் கவர் போட்டு நல்லா ஓரம் பண்ணி வச்சுருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ் எல்லாமே ஆட் பண்ணி தான் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் சைடில் வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் போலையாவது நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மேலே உள்ள நுரை எல்லாமே அடங்கிட்டு அதுக்கப்புறமா கிளியரான நம்மளுக்கு ஷாம்பு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் பாட்டிலில் போர் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஏன்னா நம்ம பாட்டிலில் முதலே நம்ம போர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நுரையெல்லாம் அடங்கி அது கீழே போகிற மாதிரி ஆயிரும். நம்ம அளவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும்.
ஸோ அதனால தான் நான் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான், எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் பாட்டிலில் போர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, இதை வந்து கொஞ்ச நேரம் செட்டில் ஆக விட்டுருங்க. ஒரு 2-3 மணி நேரம் போல் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா, மேலே இருக்கிற அந்த நுரை எல்லாமே கொஞ்சம் செட்டில் ஆகி, அதுக்கப்புறமா வந்து கிளியரான ஒரு ஷாம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் வந்து பாட்டிலில் போர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் பாட்டிலில் போர் பண்ணுறேன். கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் ஷாம்பு பேஸ்லேருந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம இந்த அளவு எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான். அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் பவுடர் பேஸில் கோகனட் மில்க் ஆட் பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ப்ரிசர்வேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் பென்சோயேட் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். 0.5 கிராமாவது நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே அந்த கோகனட் மில்க் அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷான ஜூஸ், எந்த ஜூஸ் நீங்கள் ஆட் பண்ணாலுமே அதுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் தனியாக தான் ஆட் பண்ணணும். அவ்வளோதான், நம்மளோட கோகனட் மில்க் ஷாம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.